வேடனை வேட்டையாடும் பார்ட் 2. வேடனாடிய வேட்டையை பற்றி புன்னகை சேனலில் நாம் பேசியிருக்கோம். அதோட லிங்கையும் நான் போட்டுடுறேன். ரெண்டையும் சேர்த்தே பாருங்கள். வீடியோ பெருசாக போயிடக்கூடாதுன்னு பிரித்து புன்னகையில் ஒன்று எனவே பேசுவோம்ல ஒன்று போட்டிருக்கோம். வேடன் வேட்டையாடப்படுகிறான். கஞ்சா குடிக்கிறாரு, புலிப்பல்ல மாட்டியிருக்காரு. ரெண்டையும் அவரே ஒத்துக்கிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஏன் இந்த வேடன் வேட்டையாடப்படுகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சசிகலாக்கா அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்மள சாதி கொடுமையை விட்டுக்கிட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, പിന്നെ എന്തിനീ ഈ വേടൻ ഇവിടെ വന്നിട്ട് ജാതിയെ പറ്റി പാടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പൊ തന്നെ നമ്മളൊക്കെ ഒന്നായില്ലേ, പിന്നെ എന്തിനാ ഈ ജാതിനെ പറ്റി സംസാരിക്കുന്നത്? ഈ വേടനാണ് ഈ ജാതിനെ പറ്റിയൊക്കെ സംസാരിച്ച് നമ്മളിലേക്ക് പിരിച്ച് വെക്കുന്നത്. അതെന്താ പാണനല്ല, പറയനല്ല, പുളയനല്ല? മറ്റാൾക്കാരൊക്കെ നിനക്ക് മയിലാണോ? എന്ത് വിചാരിച്ചാ നീ പാടുന്നത്? മറ്റാൾക്കാരൊക്കെ ആരാണെന്ന് നീ വിചാരിച്ച്? ഞങ്ങളുടെ നാട്ടുകാരാണത്. ഈ തൃശ്ശൂരിന്റെ MP ഇല്ലേ സുരേഷ് ഗോപി ഏട്ടൻ, ആ പ്രിയപ്പെട്ട ചേട്ടൻ പറഞ്ഞത് എന്താണെന്നറിയോ? എനിക്ക് ബ്രാഹ്മണനെ കണ്ടാ പൊറാമയായിട്ടുണ്ട്, അടുത്ത ജന്മത്തിലെങ്കിലും ഞാൻ ബ്രാഹ്മണനായി ജനിക്കണം. അപ്പൊ താൻ മയിരെന്ന് പറഞ്ഞതൊക്കെ ഞങ്ങളുടെ ആൾക്കാരനെ കുറിച്ചല്ലേ? നീ എന്തിനാ അങ്ങനെയൊക്കെ പറയണത്? അവനെന്തോ പാട്ട് പാടിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. കടല്, അമ്മ, അത് എന്തൊക്കെയോ പറഞ്ഞിട്ട്. ഈ പാട്ടിട്ട് കൊടുക്ക്, ഇവരൊക്കെ കേക്കട്ടെ ആ പാട്ടിനൊന്ന്. കേട്ടോ? കടല്, അമ്മ, മാതാ. നിങ്ങൾക്ക് മലയാളം അത്രയ്ക്ക് പോരാ, തമിഴിൽ പറയട്ടെ. உங்க பாரம்பரிய இசைகளை மட்டும் பாடினா போதுமில்ல, உங்களுக்குன்னு சிலதை வச்சிருக்கோம்ல. எப்படி நம்மளாம் ஒன்றுன்னு சொல்றீங்க, ஆனால் எங்களுக்குன்னு தனியாக ஏதோ வச்சிருக்கீங்க. நாங்கள் ரேப் மியூசிக் பாடினா உங்கள் காது ஜவ்வல கிழிஞ்சிட்டு போகுதோ? ஐயோ அப்படியா? போகட்டும், அதுக்குத்தானே ரேப்பே பாடுறோம். அட அது கூட பரவாயில்லைங்க. பாலக்காட்டு கவுன்சிலர் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த இந்திய தேசத்தை கட்டு காப்பாத்துறதுல அவங்கள தாண்டி வேற யாரும் இருக்க மாட்டாங்க போல. என்னையே விசாரணை வேண்டும், ஏன்னா தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு. வேடன் ஒரு ஆள் அல்ல, 6 வேடன்கள் இருக்காங்க. 6 வேடனா? ஒரு வேடன் தான் மேடம் இங்க இருக்கான். ஹோ, நீங்க சொன்னது அந்த பெஹல்காம்ல இருந்து உள்ள வந்தாங்களே அந்த தீவிரவாதிகளை சொல்றீங்களா? ஏங்க அவங்களுக்கு எதிராக என்னையே விசாரணை வேணும்னு நீங்க கேட்கவே இல்லையே. எங்க வேடன் ரொம்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு புரியாத பாட்டு எங்களுக்கு புரிஞ்ச பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அவரும் சிம்பிள், அவர் ட்ரெஸ்ஸும் சிம்பிள், அவர் மியூசிக்கும் சிம்பிள், ஆளோட கேரக்டரும் ரொம்ப சிம்பிள். ஆனா பாருங்க, இந்த அம்மாவுக்கு அது ஏத்துக்கவே முடியல. வேடனை நாம வேட்டையாடியே ஆகணும்னு ஒன் லெக்ல நின்றுட்டு இருக்கு. ஏனுங்கம்மா, இந்த வேடன் பாடினதுனால தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. நான் கூட ஏன் இவங்க சொல்கிறாங்க, ஏன் இவங்கனால அது ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு வேடனோட அந்த லோகோவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கூட பாருங்க, இந்த லோகோவில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? VDA எங்கே ஏவை காணும்? ஏக்கு பதிலாக நாய் இருக்குது. ஓ, நாய் லோகோ போட்டதுக்காக கோவப்படுறீங்க? வேடன் வெறும் நாய் அங்கே போடலை, மிகப்பெரிய தத்துவத்தை அதில் இணைச்சிருக்காரு. அந்த நாய்க்கு அவர் வச்ச பேர் புத்தன். புத்தன் யாருன்னு அவர்கிட்ட கேட்டால் கண்ட்ரி டாகுங்கிறாரு. அதாவது நம்ம நாயாமா, நம்ம நாயா. இப்போ இந்த நம்ம நாயை பார்த்து எந்த நாயெல்லாம் கோவப்படுதுன்னு பார்க்கணும். நேரடியாகவே சொல்கிறேன், மறைமுக பொருளெல்லாம் கிடையாது. உயர் ஜாதி நாய்கள், அதாவது அல்சேசியன், டாபர்மேன், பொமரேனியன், இப்போ எல்லாரும் வாங்கிட்டு இருக்க லேபர்டு, சில புல்டாகுகளும் ஹச்டாகுகளும். இந்த நாய்கள்லாம் வெளியிருந்து வந்த நாய்க. இந்த நாய்களையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே பத்திரமா பாதுகாத்து வைப்போம். ஆக்சுவலாக நாய்க நம்மளை பாதுகாக்கணும், ஆனால் வெளியிருந்து வந்த நாய்களை நம்ம தான் வெளியே உட்காந்து அதுங்களை பாதுகாத்துட்டு இருக்கணும். இப்படி எல்லா உயர் ஜாதி நாய்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. உயர் ஜாதி நாய்கள் கிடையாது, உயர் ஜாதின்னு சொல்லப்படுற நாய்கள் எல்லாம் இப்படி உள்ள இருக்குதா? அப்பத்தான் எங்க புத்தன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. வீட்டுக்குள்ள இருக்கிற சோஃபால ஏறாரு, பெட்டில் ஏறாரு, ரூம்குள்ள போறாரு, வண்டி வந்து கார்ல ஏறாரு, அவங்க கூடயே வெளியவும் போறாரு. இப்படி உயர் சாதி நாய்கள் எல்லாம் பண்றத புத்தன் பண்றதுனால இந்த உயர் சாதி நாய்கள்லாம் கத்துதுன்னு எடுத்துக்கலாம். വേടനെ വേട്ടയാടിയേ പറ്റൂ, അല്ലെങ്കിൽ ഈ വേടൻ വലിയ പുള്ളിയായി മാറും. എങ്ങനെയെന്ന് നോക്കിയാ? ഇപ്പൊ இந்த வேடனை பார்க்கறதுக்கு இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் கரேஜியஸா
ரொம்ப ஃபேன் பாய்ஸா இருக்காங்கல்ல, நம்மளும் புத்தனை வீட்டில் வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். வெளிநாட்டு நாய்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. அந்த நாய்கள்லாம் நல்லா பவுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஏசியில் அப்படியே பாலக்காட்டு கவுன்சிலர் மாதிரி ஜாலியாக மேக்கப் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம். புத்தனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சா. ஆல்சிசன் டாபர்மேனு இந்த நாய்களுக்கான நிலைமையெல்லாம் வேடன் சிம்பாலிக்கா புத்தனை லோகோலையே வச்சிருக்கிறாரு. அதனால தான் நம்ம புத்தனை பார்த்து மற்ற நாய்கள்லாம் கத்துதுன்னு நினைக்கிறேன். நீங்க அன்னைக்கு அந்த புத்தனை பார்த்து கத்துனீங்க, இன்னைக்கு இந்த புத்தனை பார்த்தும் கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்தியாவில் புத்தன் வெளிநாட்டவர்களை கத்த வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் தான் சித்தார்த்தன், கௌதம புத்தர். வேடன் எங்க வேடன், அவர் பாடுற மாட்டுக்கறி பாட்டை இன்னொரு தடவை கேட்டு வந்துருங்க. உப்பு கண்ட தோலாட்டி எங்கிட்ட பார்க்காத வாலாட்டி, அவாப்பு கவாப்பு மணக்குது வால் சூப்பு, எந்த கறி யாரு தின்னா உனக்கு ஏண்டா வயிற்று வலி, கறிக்கு ஒரு கதையை சொல்லி வச்சான் பாரு நம்மளை தள்ளி, தொட்டக்கறி நல்லி எலும்பு புட்டிக்கலன்னா நீ கிளம்பு, என் வீட்டில் கறி குழம்பு எரிது பாரு என் உடம்பு, தோஞ்சல் கறிக்கல்லு போட்டி வத்தலு கம்மிப்பு, சொத்துல என் ஜாதியை பார்க்குற வெக்கம் கெட்ட ஒம்பழப்பு. அடுத்து ரொம்ப முக்கியமா இவனை வேட்டையாடியே தீரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இந்த பாட்டு தான். அதை கேட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் கேளுங்க, செகண்ட் பார்ட்லையும் கேளுங்க. இந்த பாட்டை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தடவை கேட்டுக்கிட்டே இருங்க. இப்படி வேட்டையாடப்பட வேண்டிய வேடன் மீண்டும் தன் வேட்டையை தொடங்கி இருக்கிறான். அப்படியே இழுத்துட்டு போய் உள்ள வச்சாங்க. திருப்பி வெளியே வரும்போது கேஷுவலாக அவர் லைஃப் ஆரம்பிச்சாருங்க. அந்த நிமிஷமே தன்னோட வேட்டையை ആരംഭിച്ചിട്ടാரு. പുതിയ ആൽബം ഇറങ്ങി, കേട്ടിരുന്നോ? ഇഷ്ടപ്പെട്ടിരുന്നോ? വരികളൊക്കെ എങ്ങനെയുണ്ട്? ഇനിയും നല്ല പാട്ടുകൾ വരും. எனதருமே கேரள அரசாங்கமே, வேடனுக்கு பாதுகாப்பை கொடு. ஏன்னா வேடன் மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இங்கு எளிய மக்களை பாதுகாக்கும் எதற்குமே பாதுகாப்பில்லை என்பதுதான் இந்தியாவின் நிதர்சனம். வேடன் வெறும் இண்டிபெண்டன்ட் பாடகன் அல்ல, எங்கள் இண்டிபெண்டன்ஸ்க்காக பாடுபடும் பாடகன். வேடனின் கனவு ஒருவேளை நிறைவேறிவிட்டால் அது நிறைவேறக்கூடாதுன்னு தான் அவரை வேட்டையாடுறாங்க. வேடனின் கனவு தென்னிந்தியாவை இசையால் இணைப்பது. நான் கேரளால பாடுற, தமிழ்நாட்டில் பாடுறாங்க, கர்நாடகாவில் பாடுறாங்க, ஆந்திராவில் பாடுறாங்க, இப்படி எல்லாரும் இசையால் இணைவோம் அப்படிங்கிறாரு. இந்த தென்னிந்தியா முழுக்க இருக்கிற மக்களையும் இணைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. வேடன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை சங்கிகளை தூங்கவே விட்டுருக்காது. வெறும் இசையால் இணைப்பதல்ல, உரிமைக்காக இணைப்பது, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையோடு இணைவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வயசு பாடகன் வேடன், என்ன பெரிய சமூக கமிட்மெண்ட் அவனுக்கு இருந்துரு போது. பாடுறோம், சம்பாதிக்கிறோம், நல்ல வீடு வாங்குறோம், காரு வாங்குறோம், இதையெல்லாம் தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் நம்ம வேடன் தான். அந்த வேடன் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம்னு சொல்றாரு. ஆனா இங்க நம்ம யாரும் எந்த விதத்திலயும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பல சக்திகள் பல இடத்துல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இணைக்கிற சக்தி தமிழ்நாட்டில் இருந்து தான் வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சொல்லியிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனா அதே தமிழ்நாட்டில் தான் நீ கன்னட, நீ தெலுங்கு, நீ மலையாளி, ஆனால் ஒரு ஈழத்தமிழன், மலையாள தேசத்தில் பிறந்த தமிழன், தென்னிந்தியாவையே ஒன்றாக இணைக்கணும்னு சொல்றாரு. நீங்க அரசியலாகவோ இனமாகவோ மொழியாகவோ மதமாகவோ எப்படி சேருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்களுடைய ராப் இசை உங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தும் அப்படின்னு அவர் உறுதியா நம்புறாரு. எஸ், வேடனின் இந்த உறுதி வெல்லட்டும். வேடனின் இந்த உறுதி வெல்லணும்னா நம்ம எல்லாரும் வேடன் கூட இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம எல்லாருமே வேடன்கள் தான். ஏன்னா ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்னு சிம்பிளா ஒரு விஷயத்த கடத்துறது நம்ம ஊர்ல தான். வேடனை வேட்டையாடியே தீர்வோம்னு சபதம் எடுத்து சுத்திட்டு இருக்கிறாங்க பல சங்கிகள் கேரளால. ஒட்டுமொத்த கேரள மக்களும் திரை உலகமும் வேடன் கூட தான் நிக்குது. வேடனுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கேரளா திரை பிரபலங்களை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டணும். நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் இன்னும் அதிகமான சப்போர்ட்டை வேடனுக்கு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுகளை எல்லாமே விட நீங்கள்லாம் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். வேடனை வேட்டையாடியே தீர்வோம் என்று சபதம் எடுத்திருக்கும் சங்கிகளை வேட்டையாடி விட்டு நாம் அனைவரும் சமம் என்ற உறுதிமொழியை ஏற்போம். வேடனின் അംബേദ്കറിன் വരികൾ കേளுங்க. അതേപോലെ നിനക്കില്ലേ സ്വാതന്ത്ര്യം?
ഇത് ഡോക്ടർ ബാബാ സാഹേബ് അംബേദ്കർ നമുക്ക് വേണ്ടി എഴുതി വച്ചിരിക്കുന്നതാണ്. മനസ്സിലായോ? അപ്പൊ ആ സ്വാതന്ത്ര്യം വെച്ചിട്ട് ഞാനൊരു പാട്ട് പാടാം. ഹേമന്തേ அம்பேத்கருங்கிற இந்த ஒத்த வார்த்தை எல்லாத்தையும் இணைக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்கள்னதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் நினைச்சுக்காதீங்க. இங்க சூத்திரன்னு சொல்ற எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். வேடன் கேரளாவை வேட்டையாடி வென்றான். வேடனை வேட்டையாட சங்கி கூட்டம் துவங்கி இருக்கிறது. அந்த சங்கி கூட்டத்தை நம்ம வேட்டையாடி வேடனை வெல்ல வைப்போம். ஏன்னா வேடனுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. ஏன்னா வேடன்கிறது அவன் மட்டுமல்ல, நாம். வேடனே சொல்லுவாரு, கேளுங்க. வேடா, நீ வேட்டையாடு, உன் வேட்டைக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு உங்களை மாதிரி பாட தெரியாது, பேசத்தான் தெரியும். அதனால பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.